இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எரேமியா நூலானது நியாய தீர்ப்பிலும் அழுகையிலும் மிக உயரத்துக்கு எடுத்து சென்றுட்டு தயவு நிறைந்த குறிப்போடு கூட அவைகள் முடிவடைகிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த எரேமியா நூலினுடைய கடைசி அதிகாரம் வரலாற்று விவரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகும். எருசலேம் கைப்பற்றப்படுவதும் மக்கள் சிறையிருப்புக்கு செல்வதும் இதிலே எடுத்து கையாளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் சிதேக்கியாவினுடைய கடைசி நாட்களினுடைய விவரங்கள் திரும்பவும் சொல்லப்படுகின்றன. அவனுடைய இருதயத்தை, எரேமியாவினுடைய இருதயத்தை அத்தனையாய் பாதித்திருந்தபடியினால மீண்டுமாக சிதேக்கியா ராஜா அவன் முரட்டாட்டம் பண்ணி 2 மதில்களுக்கு நடுவே உள்ள வாசல் வழியாக எரிகோவின் வீதிகளுக்கு அவனும் அவனோடு கூட சேர்ந்த போர் சேவகர்களும் கடந்து செல்லும் பொழுது நேபுகாத் நேச்சாரினுடைய படைகளால் பிடிக்கப்பட்டு அங்கே நேபுகாத் நேச்சாரிடம் கொண்டு செல்லப்பட்டு அவனுடைய கண்கள் கெடுக்கப்பட்டு அவனுடைய பிள்ளைகள் அவன் கண்களுக்கு முன்பாகவே கண்கள் கெடுக்கப்படுவதற்கு முன்பாகவே வெட்டி கொலை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் எருசலேமினுடைய அழிவு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மக்கள் செய்கிற பாவங்களின் நிமித்தமாக, செவி கொடுக்காதது நிமித்தமாக, நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதபடியினால எருசலேமின் அழிவு, அவர்கள் சிறை இருப்புக்கு செல்வது உறுதி என்று சொல்லி எரேமியாவினால் சொல்லப்பட்டவைகள் நடந்தேறின காரியங்களை இங்கே எரேமியா குறிப்பிட்டுள்ளார். 17ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையிலும் ஆலயத்து பனிமூட்டுகளினுடைய விரிவான பட்டியலை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை யாவும் பாபிலோனியர்களால் கைப்பற்றப்பட்டு அவைகள் கொண்டு செல்லப்பட்டன. வெண்கல கடல் தொட்டி, ஆதாரங்கள், வெண்கல தூண் இவைகளெல்லாம் உடைச்சிட்டு அதில் உள்ள வெண்கலத்தை எடுத்துட்டு போய் செம்பு சட்டிகளை, சாம்பல் எடுக்கும் கரண்டி, வெட்டுகிற கத்தி, கலயங்கள், வெண்கல பனிமூட்டுகள், பசும்பொன்னினால் ஆன சுத்த வெள்ளி கிண்ணங்கள், தூபகலசங்கள், கலங்கள், சட்டி, விளக்கு தண்டுகள், கலயங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நேபுகாத் நேச்சாரினுடைய காவற் சேனாதிபதியாகிய நேபுசரதான் ஆலயத்திலிருந்து கொள்ளையடித்து அவனுடைய நேபுகாத் நேச்சாருடைய பாபிலோனின் கருவூலத்தில் கொண்டு போய் அவன் அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். ஆலயத்தை சுட்டரிக்கிறான். மதிப்புள்ள பொருள்களை எல்லாவற்றையும் கடத்திட்டு அவன் போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக 24வது வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் காவற் சேனாதிபதி எருசலேமிலிருந்து ஒரு 74 மனிதர்களை பாபிலோன் அரசனுடைய முன்னிலைக்கு கொண்டு செல்லும் பொழுது அவன் அவர்களை ரிப்லா என்னும் இடத்துல எவ்வித காரணமுமின்றி அவன் கொண்டு போடுகிறதை பார்க்கிறோம். இவைகளில் சிறையிருப்புல மொத்தம் 3 கட்டளங்களாக 4600 பேர் இவர்கள் 30ஆம் வசனத்தில் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 1ஆம் வருஷத்தில் தானியேல் 1ஆம் அதிகாரம் 1-2 கிமு 605 அங்கே யோயா கீம் நாட்களில் நேபுகாத் நேச்சார் கடத்தி சென்ற சிறை கைதிகளாக தானியேலோடு கூட சென்றவர்களுடைய குறிப்புகள் எழுதப்படவில்லை. 7ஆம் வருஷத்தில் அவன் 3023 பேரையும், 8ஆம் வருஷத்தில் அதாவது யோயா கீனையும் அவனுடைய தாயையும் கடத்தி செல்கிற நேரத்தில் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடலை சுமார் 10,000 பேரையும், 18ஆம் வருஷத்தில் 832 பேரையும், அதற்கப்புறம் கெதலியா மரித்த பின்பாக கிமு 582 745 பேரையும் அவன் கடத்தி சென்று விட்டதை நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 15,000க்கும் மேலாக ஜனங்கள் அங்கே கடத்தி செல்லப்பட்டதை இந்த காரியங்களில் 3 கட்டங்களாக அவர்கள் சென்றதை நாம் பார்க்கிறோம். கிமு 562 நேபுகாத் நேச்சார் மரிக்கிறார். அவருடைய மகன் ஏவில் மொராதாக் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். முடிவில் அந்த ஏவில் மொராதாக்கு அவர் நெர்கல் சரேஷர் என்பவரால் கொலை செய்யப்படுகிறார். அதற்கு முன்பாக அவர் செய்கிற காரியங்கள் என்ன செய்கிறார்? யோயாக்கியன தன்னுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷத்தில்
அவனை விடுதலையாக்கி அவனை அன்போடு பராமரித்து அன்பாய் பேசி பாபிலோனில் இருந்த எல்லா ராஜாக்களுக்கும் மேலாக அவனுடைய சிங்காசனத்தை உயர்த்தி சிறையிருப்பு வஸ்திரங்களை அவனுக்கு மாற்றி அவனோடு கூட அமர வைக்கிறான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படியாகவும் அவனுடைய செலவுக்காக மரண நாள் பரியந்தமும் அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏவில் மொராதாக் என்கிற ராஜா யோயாக்கீனுடைய சிறையிருப்பை மாற்றி ஒரு இரக்கத்தை காண்பித்ததோடு கூட இந்த எரேமியா நூலானது இங்கே முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு காரணம் என்ன? பாபிலோனுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன? இங்கே ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மட்டாய் தண்டிக்கும்படியாய் கட்டளையிட்ட போதும் கூட அவர்கள் மிகுதியாய் தண்டித்து ஆலயத்தை அழித்தது மாத்திரமல்ல, ஆலயத்தில் இருந்த விலையேறப்பெற்ற காரியங்களை எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து சென்று ஆலயத்தை தீக்கிரையாக்கினதினுடைய நோக்கமாக ஆண்டவர் பாபிலோன் தேசமே இன்னைக்கு இல்லாதபடி, தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டாதபடி, அவன் எதை விதைத்தானோ அதையே அறுக்கும்படியான காரியத்தை நாம் செய்துவிட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் தேசமாயிருந்தாலும் சரி, தனி மனிதனுடைய வாழ்வாயிருந்தாலும் சரி, இன்றைக்கு தனி மனிதனுடைய காரியங்கள், அவனுடைய சரீரங்கள், அது ஒரு தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறபடியினால நமக்குள்ள காணப்படுகிற ஒரு ஆத்மாவில் ஒரு வெற்றிடத்தை வைத்திருக்கிறார. அதில் உலக சமாதானம், உலக சந்தோஷம் நமக்கு திருப்தியை தர முடியாது. அவர் அந்த இடத்துல வந்து அந்த இருக்கையில் அமர்ந்தார்னு சொன்னாதான் நம்ம அந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த சரீரத்தை, அவருடைய ஆலயமாகிய சரீரத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேசங்களில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தாலும் அந்த தேசத்தை தேவன் கெடுப்பார் என்கிற காரியங்களை உறுதிப்படுத்தும் வண்ணமாக பாபிலோன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போனதை பார்க்கிறோம். இது ஒரு தேசத்திற்கும் ஒரு தனி மனிதனுக்கும் எச்சரிப்பாக சொல்லப்படுகிறது. யார் யார் தேவனுடைய பொக்கிஷங்களை, தேவனுடைய உடைமைகளை, தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை, தேவனுடைய காரியங்களை நம்ம நிர்விசாரமாக நாம் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவரிடத்தில் ஒரு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதே போல நம்முடைய சரீரத்தில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாளில் அவரை உயர்த்துகிறவர்களாக காணப்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரங்களை அசுத்தங்களுக்கு தப்பி வாழும்படியாக நம்மை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த புத்தி உள்ள ஆராதனையை நாம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் நம்மை கெடுப்பார். ஜாக்கிரதையாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே.